ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த காணொளியில பதஞ்சலி முனிவரை பற்றி பார்க்க போகிறோம். பதஞ்சலி முனிவர் அத்ரி மகர்ஷி. அத்ரியாதி சப்த ரிஷய சமுவாஷ சந்தியா. சப்த ரிஷிகளிலே ஒருவர். பிரம்மாவுடைய கண்களில் இருந்து வெளிப்பட்டவர் அத்ரி மகர்ஷி. அப்பேற்பட்ட இந்த மகர்ஷியுடைய அவருடைய பாரியை அனுசுயா தேவி. அனுசுயா தேவி மும்மூர்த்திகளையும் அப்படியே குழந்தை மாதிரி மாத்தி காமிச்சவர். அப்பேற்பட்டவர். அவர்களுக்கு குழந்தையாக பதஞ்சலி முனிவரானவர் பிறக்கின்றார். இந்த பதஞ்சலி முனிவருடைய யோக சாஸ்திரம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. பதஞ்சலி முனிவர் சாக்ஷாத் இந்த ஆதிசேஷன், பகவான் ஸ்ரீமன் நாராயணுடைய ஆதிசேஷன் இருக்கின்றார், அவருடைய அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் அப்படியே பேசினா அவற்றேந்து பேசும்போது அந்த விஷக்காற்றானது, கடும் விஷக்காற்றானது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களெல்லாம் சாம்பலாக்கிவிடும். வேறுபட்ட வீரியம் மிக்கவர். இவர் தனது சிஷ்யர்களுக்கு அசரீதியாகவே உபதேசிக்கின்றார். எல்லா காலகட்டங்கள்ல சிஷ்யர்கள் எல்லாம் பார்க்கிறார். சிஷ்யர்களுக்கு நம்ம அசரீதியாவே சொல்லி கொடுத்துருக்கோமே, நேரடியாக நாம சொல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம். உடனே அவர் சிஷ்யர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறார். உங்களுடைய ராஜசபையிலே சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்த தில்லை சிற்றம்பலத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே ஒரு நாள் ஏற்பாடு செய்கின்ற சிஷ்யர்கள் எல்லாரும் வராங்க. பெரிய கனமான ஒரு ஸ்கிரீனை போட்டிருக்காங்க. ஸ்கிரீனை போட்டுட்டு கனத்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சிஷ்யர்களும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க. தவத்தை பத்தி என்னன்னு கேட்கிறாங்க. அது மாதிரி அஷ்டமா சித்திகளை பத்தி கேட்கிறாங்க. அஷ்டமா சித்தி சித்தர்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போது ஒரே ஆர்வம் சிஷ்யர்களுக்கு. இவ்வளவு கம்பீரமான இந்த குரல் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரியனை, நம்மளுடைய குருவை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் மிகுதி. இந்த சிஷ்யர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஸ்கிரீன் அப்படியே எடுத்து பார்க்கறாங்க. எடுத்து பார்க்கும்பொழுது அந்த விஷ மூச்சு காற்றிலே பட்டு அனைத்து சிஷ்யர்களும் அந்த இடத்துல சாம்பலாய் போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம். பதஞ்சலி முனிவருக்கு ஒரு புறம் வருத்தம். ஆனா அவர் தவம் என்பதுக்கு என்ன காரணத்தை எடுத்து சொல்கிறாருன்னு, துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் சமமா பாவிக்கணும். பகவான் பகவத்கீதையிலே சொல்லும்போது சமசத்ரோச்ச மித்ரேச்ச ததா மானோபமான யோகம் சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ச்சிதா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதே போன்று ஒரு தபம் என்று சொன்னால் எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும். அதனால அவர் உடனே சகஜ நிலைமைக்கு சரி, எல்லா சிஷ்யர்களும் சாம்பலாகிவிட்டார். ஒரே ஒரு சிஷ்யர் மாத்திரம் கௌடபாதர். இந்த சிஷ்யர் அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பணி நிமித்தமா அவரை வெளியில அனுப்பிச்சிருக்காரு. அவர் மாத்திரம்தான் பாக்கி மிச்சம். எல்லா சிஷ்யர்களும் சாம்பலாகி விட்டனர். உடனே கௌடபாதர் அந்த இடத்துக்கு வர்றார். கௌடபாதர் வந்த உடனே இதற்கு முன்னதாக பதஞ்சலி முனிவர் சாதாரண மானிட ரூபமாக எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொள்ள நடந்த விஷயங்களை அவர் யூகித்துக் கொள்கிறார் கௌடபாதர். உடனே பதஞ்சலி முனிவர் அவரிடம் சொல்கிறார், நீங்க கவலைப்பட வேண்டாம், இது இவர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட வேண்டும் என்று இருக்கின்றது என்று சொல்லி, உனக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறேன் என்று பதஞ்சலி முனிவர் அவருக்கு அனைத்து கலைகளையும் சொல்லி, யோகசாஸ்திரத்துக்கு மிகச் சிறந்தவர், கஷ்டமா சித்திகளை உருவாக்கியவர், அனைத்தையும் கௌடபாதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் இனிமே இந்த மனநிலையில நான் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும், அதிலிருந்து நான் சமாதி நிலைக்கு வர வேண்டும் என்று பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். பதஞ்சலி முனிவரை பற்றி பார்த்தோம். மேலும் நல்ல பல செய்திகள் அடுத்த காணொலியில் காப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.